ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக எம்மியான ஸ்நாக் ரெசிபி பார்க்க போகிறோம். மட்டன் பொட்டேட்டோ பால் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. இன்க்ரீடியன்ட்ஸ்: மட்டன், கொத்துக்கறி. உங்களுக்கு கொத்துக்கறியாக கிடைக்கலன்னா நல்லா போன்லெஸ் மட்டனை அரைச்சி வச்சுக்கலாம். அது ஒரு 200 கிராம் எடுத்துருக்கேன். 3 உருளைக்கிழங்கு அவிச்சு மசிச்சு வச்சுருக்கேன். ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி தோல் சீவி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகாய் பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. கொத்தமல்லி இலை 4 விரல் அளவுக்கு உள்ளதை எடுத்து நல்ல பொடிசாக நறுக்கிக்கோங்க. கருவேப்பிலை 10லேருந்து 12 இலை பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் சோம்பு, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, 2 ஸ்பூன் கசகசா, 10 காய்ந்த மிளகாய், 1 கப் துருவிய தேங்காய், 1 கப் பொட்டுக்கடலை. இது அப்ராக்சிமேட்டாக 100 கிராம் இருக்கும். இப்போ நம்ம சோம்பு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாத்தையும் ஒரு பேனில் ஏற்றிக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க பேனை. இப்போது கசகசா மிளகாயையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இது நம்மளுக்கு கசகசா கொஞ்சம் பொரிஞ்சு வரும். அது அளவுக்கு நம்ம சிம்மில் வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷத்தில் பாருங்கள் நல்லா வெள்ளை வெள்ளையாக அப்படியே பொரிஞ்சு வரும். அதோடு அமர்த்தி வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை அமர்த்தி வச்சுட்டு ஒரு பிளேட்டில் ஆற வச்சுக்கோங்க. ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா பொடியாக திரிச்சுக்கோங்க. இது மாதிரி பொடியாக திரிச்சுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போது பொட்டுக்கடலை 1 கப் அளவுக்கு உள்ள பொட்டுக்கடலையை இந்த ஜாரில் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா பொடியாக அரைச்சிக்கோங்க தண்ணி விடாமல். பாருங்கள், நம்மளுக்கு எல்லாம் நல்லா அரைஞ்சி வந்தாச்சு. சோம்பு, பொட்டுக்கடலை எல்லாம். இதை நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க பொட்டுக்கடலை மாவை. இன்னொன்று ஒரு பேனை எடுத்துக்கோங்க. 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாகி வந்தோன்னே நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அதோட பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கினோன்னா இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்க இஞ்சியை சேர்த்துக்கலாம். அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம வச்சுருக்க மட்டனை அந்த கொத்துக்கறியை நம்ம பேனில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் இதோட நல்ல கறி மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு திருப்பியும் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் வச்சுருங்க. பாருங்கள், நம்மளுக்கு கறி நல்லா சுருண்டு வந்துடும். இது மாதிரி கறி நம்ம நல்லா சுருண்டு வந்துடும். இப்போது மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு அந்த கறி வெங்காயத்தோடு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது துருவி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு உள்ள தேங்காய், துருவி வச்சுருக்க தேங்காவை சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா கடைசியாக கொத்தமல்லி இலை பொடிசாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை தூவி அதையும் மிக்ஸ் பண்ணி வச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது எல்லாமே நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயாச்சு. இதை இந்த மிக்சர் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வச்சுருக்கோமா பவுடர், இந்த மசாலாலாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல பவுடர், அந்த பொட்டுக்கடலை பவுடரை இந்த கறியோடு சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாவு ஃபுல்லாக கறியோடு நல்லா கோட்டாகணும். அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா மசிச்சு விடுங்க. நம்மளுக்கு நல்லா உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு வரணும். அது வரைக்கும் நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் ஒரு முட்டை எடுத்து அது வெள்ளைக்கருவை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வெள்ளைக்கருவை இப்போ நம்ம ஏற்கனவே வச்சுருக்க கறி மிக்சரோடு சேர்த்துப்போம்.
இதையும் ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போது மஞ்சக்கரு, அந்த முட்டையோட ஒரு மஞ்சக்கருவையும் சேர்த்து அதையும் ஒரு தடவை பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நம்மளுக்கு இப்படி முட்டை சேர்க்குறப்போ நல்ல ஒரு சாஃப்ட்னஸோட நம்மளுக்கு பால்ஸ் வரும். இப்போ கையில் நல்லா எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. மாவு கையில் ஒட்டாமல் இருக்க. இப்போ நம்ம பால்ஸ் உருட்டி வச்சுக்கலாம். கொஞ்சம் மீடியம் சைஸான பால்ஸ் உருட்டிக்கோங்க, உங்கள் இஷ்டம். நம்ம எந்த அளவுக்கு சின்னதாக உருட்டுறோமோ அந்த அளவுக்கு நம்ம சீக்கிரம் ஃப்ரை பண்ணிடலாம். நம்மளுக்கு ஏற்கனவே மீட் எல்லாமே ஏற்கனவே குக்ட் ஆகிடுச்சு, அதனால் நம்மளுக்கு சீக்கிரம் ஃப்ரை ஆகிடும். இப்போ ஒரு சட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானோன்னே ஒவ்வொரு பால்ஸாக சேர்த்துக்கோங்க. மெதுவாக ஒவ்வொரு பால்ஸாக சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஹை ஃப்ளேமில் 30 செகண்ட் வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இல்லாட்டி பால்ஸ் சீக்கிரம் நீங்கள் ஹைலே வச்சுருந்தா சீக்கிரம் கரிஞ்சிடக்கூடாது. ஒரு மீடியம் ஃப்ளேம், லோ ஃப்ளேம்னு மாற்றி வைங்க. நம்மளுக்கு அது கொஞ்சம் நல்ல ப்ரௌனிஷ் கலரில் வரணும். அது வரைக்கும் நல்லா நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ஒரு 3 to 5 மினிட்ஸ்க்குள்ளே நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. ரொம்ப ப்ரௌனாகவும் ஆகிடக்கூடாது, கரிஞ்சிடக்கூடாது. இது மாதிரி கொஞ்சம் ப்ரௌன் கலரில் மாறினோன்னா எடுத்துடுங்க. எடுத்து நான் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு ஆயிலெலாம் இல்லாமல் பால்ஸை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இல்லை எந்த ஆயிலும் இல்லை. இப்போ தனியாக நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது வெறுமனே சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இந்த பால்ஸோடு நீங்கள் கொத்தமல்லி சட்னி வச்சு சாப்பிட்டாலும் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க. இது மாதிரி நீங்கள் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். பாருங்கள், நம்ம இந்த பால்ஸ் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நம்ம எக்கு சேர்த்துருக்கோமா, நல்லா சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு அப்படியே ஒரு நல்ல பஞ்சு கணக்காக இருக்கும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதோட நம்ம அந்த கொத்தமல்லி சட்னி வச்சு சாப்பிட்றப்ப சொல்ல வார்த்தையே இல்லைங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலியான ஃப்ரெண்ட்ஸுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.